டான் டிவி நேயர்களுக்கு இனிய இன்பகரமான காலை வணக்கங்கள். மனிதர்களுடைய உள ஆளுமைகளை விருத்தியாக்கல் தொடர்பான இந்த அருமையான நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நபர் கேட்டிருந்தார், இன்றைய எமது சமூகம் மற்றவர்களை பெருமளவு குற்றம் சாட்டுகின்றது, குறைகளை கூறுகின்றது, அவரது குறைகளை சுட்டி காட்டுகின்றது, அவருடைய மனதை வேதனைப்படுத்தும் அளவுக்கு சுட்டி காட்டுகின்றது. தவிர அவர்களுடைய பிரச்சனைகளை உணர்வதாகவோ அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கோ வழி சொல்லி கொடுக்க முடியாமல் இருக்கிறது. அத்தோடு இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுல தன் பங்கு என்ன, தான் என்ன தவறு செய்தேன், அதை எவ்வாறு திருத்திக் கொள்ளலாம் என்றும் யோசிக்கின்ற மனப்பாங்கு இல்லாமல் இருக்கிறது. இவர்களை என்ன செய்யலாம், எப்படி திருத்தலாம்? ஏனென்றால் இவர்களால் பலர் மனவேதனைக்கு உட்படுகின்றார்கள் என்று ஒரு வாசகர் கருத்து தெரிவித்திருந்தார். அதை நான் ஒரு ப்ராப்ளம் நோட்டாக குறித்து வைத்திருந்தேன். அப்ப பாருங்கள், விமர்சனம். அப்ப விமர்சனம் என்பது தேவை. அந்த எதுவுமே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அப்ப ஏன் ஒருவரை விமர்சிக்கிறார்கள் என்று சொன்னால், அவரிடமிருந்து மக்கள் பலவற்றை எதிர்பார்க்கிறார்கள். விஷமத்துக்கு அல்ல, அந்த குறித்த நபரை ஏன் விமர்சிக்கிறார்கள் என்று சொன்னால், அவரிடமிருந்து இந்த சமுதாயம் பலவற்றை எதிர்பார்க்கிறது. நாங்கள் சில நேரத்தில் இந்த வைத்தியசாலையை எதாண்டு விட்டுருவோம், பாடசாலைகளை எதாண்டு விட்டுருவோம், அரசாங்க அதிகாரிகளை எதாண்டு விட்டுருவோம். அவங்க வேலை செய்கிறாங்க, இல்லையென்று இல்லை. ஆனால் நாங்கள் ஏன் இந்த மக்களோ இந்த தனி மனிதர்களை விமர்சிக்கிறார்கள் என்றால் அவர்களிடமிருந்து நிறைய எதிர்பார்க்கிறார்கள். ஆகவே உரிமையோடு விமர்சனம் செய்கிறார்கள். அது ஒரு வகை. இன்னொரு வகை தேவையில்லாமல், பொருத்தமில்லாமல் விமர்சனம் செய்தல். அது தமிழினத்துக்கு ஒரு பண்பாடு. நீங்க பார்த்தீங்கன்னா, எங்களுடைய இந்த தேர்தல் காலத்தில் நீங்க பார்த்துருப்பீங்க, தன்னை பற்றி சொல்ல மாட்டினோம், தான் என்ன சமூக சேவை செய்தனா அதை இனி என்ன செய்ய போறோம்னு சொல்றேல மற்றவர் செய்த பிள்ளைகளை சொல்றது. இதனாலேயே அழிந்த இனம் நாங்கள். ஆக அது தவறுதான் நீங்கள் சொன்னது. பொருத்தமில்லாத விமர்சனங்கள், பொருத்தமில்லாத செயற்பாடுகள், பொருத்தமில்லாமல் குற்றஞ்சாட்டி கொண்டே அபிவிருத்தியை தடை செய்கின்ற மனப்பாங்கு, மைண்ட் செட்டப், அதை நீங்கள் இதில் கருத்து சொன்னது மிகச்சரியானது. ஆக எந்த ஒரு திட்டத்தையும் நடைமுறைப்படுத்த முடியாது. ஒரே முரண்பாடு, ஒரே பிரச்சனை, ஒரே சிக்கல். பாருங்க, அரசியல் கட்சிகள் பிரச்சனை, சண்டை. அப்போ ஒரு தண்ணிய, கடலுக்கு போகிற தண்ணியை எடுக்க விடாமல் கடலுக்கு போக விடுறது, ஒரு அர்த்தமில்லாத, மனிதத்துவம் இல்லாத ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இயங்குகின்ற செயல்முறை தான் இது. ஆக இதிலிருந்து இவர்களை மீட்க வேண்டும் என்றால் இவ்வாறான விழிப்புணர்வுகள் செய்ய வேண்டும். அவர்கள் கூட்டாக செயற்படுவதற்கான சந்தர்ப்பங்களை கொடுக்க வேண்டும். அவர்களை களத்தில் இறக்க வேண்டும். அவர்கள் பார்வையாளர்களாக அல்லது கைதட்டுபவர்கள் மட்டும் இருந்தால் ஒன்றும் செய்யலாது. களத்தில் இறங்கி பங்காளர்களாக வேலை செய்விக்க வேண்டி இருக்கின்றது. ஆக சமுதாய ரீதியான ஒரு மறுமலர்ச்சியும் புரட்சியும் சிந்தனை மாற்றமும் வேண்டும். ஆக நிறைய வாசிக்க, நிறைய கருத்தரங்குகளை மேற்கொள்ள, நிறைய நல்ல அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொண்டு கவர்ச்சிகரமாக அவர்களை உள்வாங்கி செயலாற்றினோம் என்று சொன்னால் இவ்வாறான விமர்சனங்கள் குறையும். ஆக யுத்தத்துக்கு பின்னர் படித்தான் பல நாடுகளில். ஆனால் நாங்கள் வலுவேஸ், நீங்கள் பார்த்தீங்களா, ஜெர்மனிய யுத்தத்துக்கு பிறகு அல்ல ஜப்பான் யுத்தத்துக்கு பிறகு மிக வேகமாக அவங்க ஒற்றுமையானாங்க. ஆனால் இங்கே அந்த ஒற்றுமையை காண முடியவில்லை. அந்த ஒற்றுமை ஈனம் காரணமாக அந்த ஒற்றுமை எப்படி வரும்னு சொன்னால் தியாகத்திலும் அர்ப்பணிப்பிலும் தான் வரும், சும்மா வராது. ஆக இந்த ஒற்றுமையினூடாக நாங்கள் இந்த விமர்சனங்களிலிருந்து
விடுதலை பெற்று அபிவிருத்தி காண்போம். வணக்கம்.